ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பூபதி பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்கை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஜின் பிரேக் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிளச்சை மிதித்து பிரேக் பண்ணலாமா, பிரேக் மிதித்து கிளச் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் மோட்டிவேட்டடாக இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம மேக் பண்ணுறதுக்கு இன்னும் சௌரியமாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நம்ம வந்து டிரைவிங் சொல்லி கொடுத்துருக்கோம். நிறைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்மளுடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஈஸியாக புரிகிற மாதிரி நம்ம டிரைவிங் பற்றி சொல்லி கொடுத்துருப்போம். அதையும் போய் பாருங்கள். பிரேக் சரிங்களா? பிரேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 2 மெத்தட் தான் யூஸ் பண்ண முடியும். ஒன்று கிளச்சை மிதித்து பிரேக் பண்ணும், இல்லது பிரேக்கை மிதிச்சுட்டு கிளச்சை மிதிக்கணும். இப்போ நம்ம 2ல் எது மிதித்தாலுமே கரெக்டு தான். ஆனால் மிதிக்கக்கூடிய இடம் தான் நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு 70-80 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கீங்க. இப்போ இடையில வந்து டக்குன்னு வேகத்தடையோ அல்லது யாராவது ஒருத்தர் குறுக்கால வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பிரேக்கை மிதிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளச் மிதிக்கணும். நம்ம பிரேக் மிதிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட வேகம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைஞ்சிரும், சல்லுன்னு குறைஞ்சிரும். அப்புறம் கிளச் மிதிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் ஆகாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுங்க, வண்டி ஸ்லோ ஆகும்போது இன்ஜின் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி கிளச் மிதிச்சா போதும். நம்ம கிளச் எதுக்காக மிதிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆஃப் ஆகக்கூடாது, வேற எதுவுமே கிடையாது. இன்ஜின் ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் கிளச் மிதிக்கிறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கியர் பாக்ஸ்லாம் உடஞ்சிரும். சரிங்களா? இப்போ வண்டியோட வேகம் சல்லுன்னு குறைஞ்ச உடனே கிளச்சை மிதிச்சிடணும். நம்ம இன்ஜினை ஆஃப் பண்ணாமல் பார்த்துக்கிறது தான் அந்த கிளச் மிதிக்கிறதுக்கான மெயின் கான்செப்ட். பிரேக் மிதிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை நிறுத்துறதுக்கு. சரிங்களா? இது ஒன்று. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேகமாக போயிட்டு இருக்கீங்க, உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, பிரேக் மிதிக்கிறீங்க, அப்போ வந்து வண்டி வந்து ஸ்லோ ஆகலை. அப்படிங்கும்போது நம்ம 2வது இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் பிரேக். இன்ஜினை வந்து நம்ம எப்படி வந்து பிரேக்காக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். நம்ம இன்ஜினை வந்து பிரேக்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படிப்படியாக கீர் டவுன் பண்ணாலும் இன்ஜின்லேருந்து வரக்கூடிய அந்த பவரு குறைய குறைய நம்மளுக்கு பிரேக்காக பயன்படும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஆக்சிலேட்டரில் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடுவோம். கிளச்சை வந்து பார்த்தீங்கன்னா கீர் டவுன் பண்ணும்போது மட்டும் தான் இது பண்ணுவோம். டக்குன்னு கீரை ஒவ்வொன்றா டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இன்ஜின் வந்து பிரேக்காக செயல்படும். இப்போ நீங்கள் ஒரு 5th கியரில் போயிட்டுருக்கோம், திடீர்னு இடையில குறுக்கால வந்துடுறாங்க ஆள். இந்த டைமில் டக்குன்னு நம்ம ஒரு 4th கியர் போட்டு கிளச்சை விட்டோம் அப்படின்னா இன்ஜின் வந்து பிரேக்காக பயன்படும். பிரேக்கையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்ஜின்லேருந்து வரக்கூடிய அந்த பவரையும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரேக்குக்காக பயன்படுத்திக்கிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுலேயே இன்னும் அப்படியே படிப்படியாக குறைய இன்னும் வந்து வேகம் குறையும். இப்போ பிரேக்கே இல்லை, பிரேக் டக்குன்னு கட் ஆயிருச்சுப்பா, போகும்போது பஸ்ட் ஆயிருச்சு, அதாவது ஏதோ ஒரு இடத்துல ஆயில் லீக்கேஜ் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வண்டியை நிறுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். படிப்படியாக நம்ம கீரை வந்து டவுன் பண்ணுவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கீர் டவுன் பண்ணி மட்டும் நிறுத்தணும் அப்படின்னும் கிடையாது. இன்னொரு மெத்தட் இருக்குது, தேர்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்ட் பிரேக்கை வந்து எப்படி யூஸ் பண்ணால் வண்டியை வந்து ஈஸியாக நிறுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப ஈஸி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 to 10 அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? அதாவது ஹேண்ட் பிரேக்கை நீங்கள் வந்து அந்த பட்டன் இருக்கு பார்த்தீங்களா கையில், அந்த பட்டனை அமுத்தக்கூடாது. நீங்கள் அமுத்துனீங்க அப்படின்னா சட்டன் பிரேக் பயன்படுத்தப்படும். சரிங்களா? கிளச் அதான் அந்த பட்டனை அமுத்திட்டு மேலே இழுத்து கை எடுத்தீங்க அப்படின்னா சட்டனாக பிரேக் ஆகிட்டும், வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிட் ஆகும் அல்லது எனி விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டைமில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு அந்த மாதிரி அப்படியே 10 எண்ணணும். 10 என்ற மாதிரி ஸ்மூத்தாக இறக்கணும். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் வந்து பயன்படும். இப்போ வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக்கில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஆயில் பிரேக் யூஸ் பண்ண முடியல, கட் ஆயிருச்சு அப்படின்னா ட்ரம் பிரேக் யூஸ் பண்ணி நம்மளுடைய வாகனத்தை ரொம்ப ஈஸியாக நிறுத்திடலாம். சரிங்களா? இது ஒரு மெத்தடு. இது ரொம்ப முக்கியமான மெத்தடு. முக்கியமாக ட்ரம் பிரேக்கை வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் வந்து ரொம்ப சேஃப்டியான இதில் வச்சுருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக்கே ஒர்க்கே ஆகிறதில்ல, அந்த கண்டிஷனில் தான் வச்சுருக்காங்க. அதை நீங்கள் வந்து கம்பல்சரி ரெடி பண்ணிடணும். சரிங்களா? அதுக்காக தான் இதை சொல்கிறேன். எமர்ஜென்சி பிரேக்னு சொல்லுவாங்க. அதையே ஹேண்ட் பிரேக் இஸ் எமர்ஜென்சி பிரேக். சரிங்களா? அப்போ நம்ம அடுத்த கட்டமாக போக வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப வேகமாக ஓட்ட மாட்டீங்க, ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டுவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளச்சை மிதித்து பிரேக் பண்ணலாம். கிளச்சை எதுக்கு மிதிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஆஃப் ஆகக்கூடாது. சரிங்களா? வண்டி ஆஃப் ஆகக்கூடாது.
அதுக்காக கிளட்ச் மிதிக்கிறோம். பிரேக் எதுக்காக மிதிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டிய வந்து ஸ்லோ பண்றதுக்காக. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, மூவ்மெண்ட்லயே இருக்கணும். அலை மாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரேக் பண்ணும். ஆனா நிக்கக்கூடாது வண்டி. அப்படியே ஸ்மூத்தா போயிட்டே இருக்கணும். சரிங்களா? சிட்டிக்குள்ள வண்டி ஓட்டுறத பொறுத்தவரைக்கும், வண்டி நிக்கவே கூடாதுங்க. வண்டி எல்லா வண்டியும் நின்னாலும் கூட நம்ம வண்டி எப்படி போகணும்? ஸ்மூத்தா போய் அப்படியே அப்படியே ஸ்டாப் ஆகணும். டரக்குன்னு போய் இப்படி நிக்கக்கூடாது. சரிங்களா? அந்த மாரி நின்னாலும் விபத்து ஏற்படும். நீங்க அப்படியே வந்து இப்படி ஸ்மூத்தா அப்படியே போயிட்டு அப்படியே ஸ்மூத்தா ஆகணும். லேன் ஆகணும். அப்படியே அப்படியே மெல்லமா வந்து அப்படியே நிக்கணும். அதை விட்டுட்டு சடக்குன்னு நிறுத்தி வண்டி எடுக்கக்கூடாது. ரொம்ப ஈஸியா ஓட்டணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட்ஸ் வந்து கண்டிப்பா பயன்படுத்தணும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேகமா போம்போது பிரேக் அப்ளை பண்ணி கிளட்ச் மிதிக்கணும். சரிங்களா? ஸ்லோவா போம்போது வந்து பார்த்தீங்கன்னா, கிளட்ச மிதிச்சு பிரேக் அப்ளை பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆஃப் ஆகாம காப்பாத்துறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தடு. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜின் பிரேக். இன்ஜின் பிரேக்க வந்து படிப்படியா நம்ம வந்து இன்ஜின்ல இருக்கக்கூடிய பவர நம்ம வந்து பிரேக்குக்காக பயன்படுத்திக்கலாம். இப்ப நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நீங்க வேகமா போயிட்டு இருக்கீங்க, வண்டி பிரேக் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க வந்து வண்டிய வந்து எக்காரணத்த கொண்டும் ஆஃப் பண்ணவே கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மோட்டார் மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டீரிங்கே ரன் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா இது வந்து பவர் ஸ்டீரிங்கு. நீங்க இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, மோட்டர் வந்து ஆஃப் ஆயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீரிங் ஒர்க் ஆகாது. நேரா ஸ்ட்ரெய்ட்டாவோ அது எப்படி இருக்கோ அந்த மாரி இழுத்துட்டு போயிடும். ஸோ இன்ஜின் ஆஃப் ஆகாம நீங்க வண்டிய வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே படிப்படியா வேகத்த குறைக்க முயற்சி செய்யணும். ஒவ்வொரு கியரா டவுன் பண்ணி வேகத்த குறைக்கணும். சரிங்களா? இதுதான் முக்கியமான விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் ஏதோ ஒண்ணு தப்பா பேசியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் நான் அடுத்த வீடியோல கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, தேங்க் யூ.